இப்போ சம் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஹேவ் ப்ராப்ளம் வித் their ரைட்டிங்னு வைங்களேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நாங்க வந்து இந்த கிரேயான்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம பென்சில் சைஸஸ்ல வந்து கிரேயான்ஸ் இருக்கு. ம். அத வச்சு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அதுக்குள்ள கலர் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபோக்கஸ் என்ன ஆகும்னா வந்து, அந்த குட்டி சர்க்கிள்குள்ள நம்ம கலர் பண்ண ஆரம்பிக்கும்போது, நம்ம ஃபோக்கஸ் டீவியேட் பண்ணாம இருக்கும். அதே மாரி தான் இந்த மண்டாலா டூல் ஹெல்ப்ஸ் யூ வித் ரெஸ்பெக்ட் யுவர் டிராயிங் ஆர் வித் ரெஸ்பெக்ட் யுவர் ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த ஒரு லைன்க்குள்ளேயே எனக்கு என் கையெழுத்து வரலன்னு வைங்களேன். ஸோ நான் இப்போ கர்சிவ் ரைட்டிங் எழுதுறேன். கேப்பிட்டல் லெட்டர்ஸ் எதுவா இருந்தாலும், என்ன மாரியான தமிழ், இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ்னாலுமே, அவங்க வந்து இந்த டாட் மண்டாலா பெரிய டூல்ஸ்ன்னு முன்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் பார்த்தீங்களா? அந்த டூல்ஸ் வச்சு அவங்க டாட்டிங் பண்ணாங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கா புடிக்கணும் அந்த டூல்ஸ. அது ஸ்ட்ராங்கா புடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோட மோட்டார் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாரி ஒரு லைன் போட்டு அதில டாட் பண்ணுங்கன்னா, ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகுது. கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து லேட்டர் ஒரு ஒரு 1 ஹவர் ஆர்ட் கிளாஸ்ல இருக்காங்க அப்டின்னா, இட் ஹெல்ப்ஸ் அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்ல போய் படிக்கிறாங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் தெம் டூ ஃபோக்கஸ் பெட்டர்.